Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. விதார்த் நடிப்பில் வெளியாக இருக்கும் மருதம் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ஹீரோயினுக்கும் பைல்வான் ரங்கநாதனுக்கும் இடையே ஏற்பட்ட காரசார விவாதத்தால் பிரஸ் மீட்டே பரபரப்பாக மாறியது. எடுத்த எடுப்பிலேயே ஏடாகுடமாக கேள்வி கேட்ட ரங்கநாதனை பலிச் பதிலால் நடிகை வாயடைக்க வைத்த சம்பவம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. விதார்த் நடிப்பில் வெளியாகி இருக்கும் மருதம் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னை சாலிகிராமத்தில் நடைபெற்றது. படத்தின் இயக்குனர் கஜேந்திரன், நடிகை ரக்ஷனா உள்ளிட்டோர் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற நிலையில் பத்திரிகையாளர் என்ற போர்வையில் பயில்வான் ரங்கநாதனும் கூட்டத்திற்குள் ஊடுருவி இருந்தார். எப்போதும் போல ஏடாகுடமாக கேள்வி கேட்பதற்காக தயாராக இருந்த ரங்கநாதன் தனக்கான நேரம் வரும் வரை கப் சிப் என அமைதியின் உருவாய் காத்து கொண்டிருந்தார். விதார்த்தும் இயக்குனர் கஜேந்திரனும் பேசி முடித்ததும் நடிகை ரக்ஷனா பேச தொடங்கினார். உடனடியாக அவரிடம் கேள்வி கேட்க தொடங்கிய பயில்வான் ரங்கநாதன், முதல் படத்திலேயே 2 குழந்தைகளுக்கு அம்மாவாக நடிக்கிறீர்களே, அடுத்தடுத்து பட வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடுமே என நக்கலாக கேட்டார். குழந்தைக்கு தாயா நடிக்கிற ஒத்துக்கிட்டீங்களே, அடுத்த படத்துல டைரக்டர் வந்தாரு, என்ன போன அடுத்த படத்துல கேட்கல, போன படத்துல தாயா இருந்தீங்களே என்னம்மா அப்படின்னு கேட்க மாட்டாருன்னு கேட்கல. பயில்வானின் கேள்வியை கேட்டதுமே சிறிதும் சலனமின்றி பதிலடி தந்த ரக்ஷனா, நான் இன்னொரு படம் நடித்து முடித்து விட்டேன், அந்த படம் வெளியாகும் பொழுது உங்கள் கேள்விக்கு விடை தெரியும் என முகத்தில் அடித்தார் போல அருமையான பதிலை தந்து அதிர வைத்தார். குழந்தைக்கு தாயா நடிக்கிற ஒத்துக்கிட்டீங்களே, அடுத்த படத்துல டைரக்டர் வந்தாரு, என்ன போன படத்துல தாயா இருந்தீங்களே என்னம்மா அப்படின்னு கேட்க மாட்டாருன்னு கேட்கல. இல்ல, நான் அடுத்த படம் பண்ணிட்டேன், அது ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும், ஆனா அந்த டைரக்டர் இது வரைக்கும் கேட்டதில்லை. அப்போதும் அடங்காத ரங்கநாதன் மீண்டும் மீண்டும் அதை பற்றியே கேட்டுக் கொண்டிருந்ததால் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தெரியுமா, அவர்கள் காக்கா முட்டை படத்தில் 2 குழந்தைக்கு தாயாக நடித்திருந்தார், அதன் பின்னர் தான் அவருக்கு நல்ல பெயர் கிடைத்தது என நல்ல எக்ஸாம்பிளையும் சொல்லி அவரை வாயடைக்க வைத்தார் ரக்ஷனா. ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் தெரியுமா? தெரியுமா? அவங்களோட முதல் படம் அவங்க எதுல பண்ணாங்க தெரியுமா? தெரியுமா? அவங்க வந்து காக்க முட்டையில இல்ல அவங்க வந்து இல்ல, பட் அவங்களுக்கு ஒரு பேர் வந்துருச்சுல. அப்போது பயில்வான் ரங்கநாதன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போதும் கூலாக இருந்த ரக்ஷனா, நீங்க பேசுறீங்களா நான் பேசட்டுமா என கேட்டதோடு, அம்மா கேரக்டரா நடிச்சா வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கறதே ஒரு ஸ்டீரியோ டைப் ரூல் தான், அதை உடைக்க யாராவது வரணும் இல்லையா, அதுல ஒருத்தர் தான் நான் என்று விளாசினார். இது வந்து இங்க இருக்கிற நீங்க வச்ச ஒரு ஸ்டீரியோ டைப் தான் எனக்கு தெரியுது. இந்த ஹீரோயின் இப்படி ஒரு படம் பண்ணிட்டாங்கன்னா, அம்மா கேரக்டர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த படம் அம்மா கேரக்டரே பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இங்கே வச்ச ஒரு ரூல் மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் அது ரூல் உடைக்கிறதுக்கு, அந்த ரூல் உடைக்கிறதுக்கு சினிமா யாராவது, எல்லாரும் தானே, ஸோ அந்த ரூல் உடைக்கிறதுக்கு யாராவது வரணும்ல, அதில் ஒரு ஆள் நான் தான். பயில்வான் ரங்கநாதன் மற்றும் ஹீரோயின் ரக்ஷனா இடையே நடந்த சூடான விவாதத்தால் பத்திரிகையாளர் சந்திப்பு பரபரத்தது. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.